பறந்துபோவோட படத்துலயும் சரி, அந்த படத்துக்கான கொடுத்த இன்டர்வியூஸ், ஆடியோ லான்ச் எல்லா இடத்துலயுமே டைரக்டர் ராம் சொன்னது வந்துட்டு, "வாத்து முட்டையில இருந்து டைனோசர் வருமா? அதுதான் இந்த படத்தோட கதை" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே வாரத்துல, அதே நாள்ல ரிலீஸ் ஆன இன்னொரு படத்தோட கதையுமே, "வாத்து முட்டையில இருந்து டைனோசர் வருமா? வராதா?" அப்படின்றது தான். ஆனா இந்த படத்துல வாத்து முட்டையா இருக்கிறது வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும், டைனோசரா இருக்கிறது ஒரு 3 BHK வீடும். வணக்கம் சினி ஃபைல்ஸ், நான் உங்க பான் ஃபார் சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ 3 BHK, டைரக்டட் பை ஸ்ரீ கணேஷ், ஸ்டாரிங் சித்தார்த், சரத்குமார், தேவயானி, மீதா ரகுநாத், சைத்ரா ஜெய ஆச்சார். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஓப்பனிங்லேயே வந்துட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போவாங்க. அந்த வாடகை வீட்டுக்கு போறப்போயே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும், இந்த வீடு நம்ம பிடிக்கல, நம்ம வேற வீடு பார்க்கணும் அப்படின்னு. அந்த ஓனரும் வந்துட்டு ஏதோ சரியா பேசல, அந்த ஓனரை பார்த்தோன்னே பிடிக்கலன்றதுனால சொந்த வீடு வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2007 ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா வந்துட்டே இருக்கும். அவங்களால அவங்க பையனை காலேஜ் சேர்க்கறது வரும், பொண்ணு கல்யாணம் பண்றது வரும். அந்த மாதிரி எல்லாம் ஒன்னொன்னா வந்து அவங்களால அந்த வீடே வாங்க முடியாததா இருக்கும். இது ஒரு 1 hour வர இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவுமே வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்குள்ள நடக்கிற எந்த ஒரு சந்தோஷமான விஷயங்களும் எதுவுமே இருக்காது. அவங்க ஃபேமிலி நல்லா தான் இருப்பாங்க, ரொம்ப ஒரு நார்மலா தான் இருப்பாங்க. ஆனா ஒரு வீடு வாங்குறதுக்கான ட்ரை பண்ற விஷயத்துல அவங்களுக்கு தள்ளி போறதுல வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியே வந்துட்டு இப்படிதான் இருப்பாங்க, ரொம்ப சோகமா தான் இருப்பாங்க அப்படின்னு காட்டின மாதிரி ரொம்ப ஃபீல் ஆச்சுன்னா, அவங்களும் சோகமா இருப்பாங்க. படத்தோட மியூசிக்கும் ரொம்ப ஒரு எமோஷனலா ஸ்லோவா ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்கும். பேக்ரவுண்ட் வர சாங்ஸும் ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்கும். படத்துல சித்தார்த்தை பார்த்தாலும் ரொம்ப சோகமா இருப்பாரு. சித்தார்த்து வர பிரச்சனையும் அப்படிதான் இருக்கும். சரத்குமார் படம் ஃபுல்லாவுமே சோகமா தான் இருப்பாரு. ஸோ அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப லேகா, ரொம்ப எமோஷனலா வந்துட்டு நமக்குள்ள போட்டு ரொம்ப திணிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா படத்தோட செகண்ட் ஹாஃப் நிறைய கான்ஃபிளிக்ட் வருது. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட மைனஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு சரிப்படுத்தி செகண்ட் ஹாஃப் வந்து நம்மளை எங்கேஜிங்காக கொண்டு போகுது. ஓவராலா கிளைமேக்ஸ்ல படம் பார்த்து முடிக்கிறப்போ இந்த படம் வந்துட்டு ஒரு அபவ் த ஆவரேஜ் படமாவே இருக்கு. ஸோ ஒரு எமோஷனலா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஸ்ட்ரகிள்ஸையும் சேர்த்து அவங்களோட ஒரு அச்சீவ்மெண்ட்டையும் பார்க்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த படத்தை தாராளமா தியேட்டர்ல பார்க்கலாம். இந்த படத்துல பேசின சில விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதாவது வந்துட்டு கட்டரு தமிழ் படத்துல வந்துட்டு ஜியோ டைலாக் சொல்ற மாதிரி இருக்கும். ஐடி கம்பெனிஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் 6000 ரூபாய் இருந்த வாடகை ஒரு வருஷத்துலயே வந்துட்டு 18000 ரூபாய் மாறுச்சு, 30000 ரூபாய் மாறுச்சு அப்படின்னு சொல்லி டைலாக்கா வரும். ஆனா இந்த படத்துல அதை ஒரு சீன்ஸாவே பண்ணிருக்காங்க. ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடு வாங்க போறப்போ ஒரு 2005 to 7ல இருக்கும். ஒரு 15 lakhs சொல்ற இடம் கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு போய் கேட்பாங்க. அதோட வேல்யூ வந்து 25 lakhs மாறி இருக்கும். ஏன் அதுக்குள்ள இவ்வளவு ஏறிடுச்சு அப்படின்னு உடனே, சார் பக்கத்துல ஐடி கம்பெனிஸ்லாம் வந்துச்சு சார், இப்பெல்லாம் வேல்யூ ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த 25 lakhs இருக்கிறது இன்னும் ஒரு 3-4 இயர்ஸ்ல 50 lakhs மாறி இருக்கும். அந்த குளோபலைசேஷனோட இம்பாக்ட் ஆன் ரியல் எஸ்டேட்ல வந்துட்டு பயங்கரமா பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எந்த இண்டஸ்ட்ரி பூமா இருக்கும், எந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப டெவலப் ஆயிருக்கும் அப்படின்றத யோசிச்சு ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்காம உனக்கு எது பிடிக்கும் அதை படிச்சாதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும், அதுல தான் நம்மளால நல்லா வேலை செய்ய முடியும் அப்படின்ற விஷயத்தை பேசினது சூப்பரா இருந்துச்சு. பொதுவாகவே நம்ம இந்தியன் அரேஞ்ச் மேரேஜஸ்ல, இந்தியா இல்ல வேர்ல்டு ஃபுல்லாவே வந்துட்டு மேரேஜஸ்ல வந்துட்டு ஒரு பையனுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவன் சூப்பரா இருப்பான் அப்படின்னும், இல்ல நம்மளோட பொண்ணை வந்துட்டு ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த விஷயத்தை இந்த படத்துல பிரேக் பண்ணது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி அவங்க தங்கச்சியை ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க தங்கச்சி அங்கே வாழ முடியாம வெளியே வந்துட்டு அவங்க என்ன உனக்கு பிரச்சனை, உங்க வீட்டில் எதனா பிரச்சனை பண்ணாங்களா, அடிச்சாங்களா, அடிச்சாங்கன்னா எங்களோட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது, அடிச்சா மட்டும்தான் வயலன்ஸ் கிடையாது, ஒருத்தவங்களை எப்படி நடத்துறாங்க, எப்படி மரியாதை கொடுக்குறாங்களா கொடுக்கலன்றதே வயலன்ஸ் தான் அப்படின்னு சொல்றதும் சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு பேரலா வந்துட்டு சித்தார்த்துக்கும் வந்துட்டு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு இருக்கும்போது, ஆனா சித்தார்த் இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் பிடிக்கல அப்படின்னு பிரேக் ஆகி அவங்க அப்பா எவ்வளவு சொல்லி அதை கேட்காம பிரேக் ஆயிட்டு அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவான். ஆனா அவங்க சூப்பரா இருப்பாங்க. இந்த ரெண்டு பேரலாவும் அந்த விஷயத்தை காட்டுறது வந்துட்டு படத்துல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது இந்த படத்திலேயே ஒரு டைலாக்கா வரும். என்னன்னா வந்துட்டு ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும், ஃபியூச்சருக்காக நீ இதை பாரு, ஃபியூச்சருக்காக நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்றதுனால நம்ம பிரசன்ட்டை வாழாம விட்டுறோம், பிரசன்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டுறோம் அப்படின்னு சொல்லி சித்தார்த்தே இந்த படத்துல ஒரு டைலாக்கா வரும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருக்க ஒரு பையனுக்கு இருக்கிற பிரஷரை இந்த படத்துல காட்டினது வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது ரொம்ப வந்துட்டு இம்பாக்டா எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற கதையா இருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த படத்துல சித்தார்த்தை வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. அவன் கேட்கல என்ன பெரிய ஸ்கூல்ல சேர்த்து விடுன்னு சொல்லிட்டு, நீ தாண்டா நம்ம லைஃபே காப்பாற்ற போற, நீ தாண்டா நம்ம குடும்பத்தையே காப்பாற்ற போற, இந்த ஸ்கூல்ல படிச்சா அவனுக்கு சூப்பரா இருக்கும்னு சேர்த்து விட்டுருவாங்க. ஆனா அவனுக்கு அவ்வளவுதான் படிப்பு வரும், அவன் அவ்வளவுதான் மார்க் எடுப்பான். அதே பேரலா அவன் தங்கச்சி வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல விட்டுருவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணே நிறைய மார்க் எடுப்பான். இப்போ அந்த இடத்துல அவன் கம்மி மார்க் எடுத்தோன்னு என்ன பண்ணுவானுங்க, காலேஜ் சேர்க்க கூட்டு போன இடத்துல அவன் மெக்கானிக் இன்ஜினியரிங் தான் வேணும்னு சொல்லுவான். அவனை போயிட்டு டே 10 வருஷத்துக்கு அப்புறம் இதாண்டா ரொம்ப இந்த இண்டஸ்ட்ரி தாண்டா சூப்பரா இருக்கும், நீ ஐடி பண்றா அப்படின்னு சொல்லி அவனுக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட்ல சேர்த்து விட்டுருவாங்க. அங்கேயும் அவனால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அவனை என்ன பண்ணுவாங்க, எப்படியாச்சும் படிச்சிடறா, எப்படியாச்சும் வேலை வாங்கிடு, உன்னை நம்பி தானே இந்த குடும்பம் இருக்கு, நீ தானே இந்த குடும்பத்தையே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ற ப்ரெஷர்லயே அவனால எக்ஸாம் ஒழுங்கா பண்ண முடியாது, இன்டர்வியூ போனாலும் ஒழுங்கா அட்டன் பண்ண முடியாது, ஒவ்வொரு இன்டர்வியூ போக முடியாதும் எப்படியாச்சும் பாஸ் ஆயிடுறா, உன்னை நம்பி அந்த குடும்பமே இருக்குன்னு சொல்லி சொல்லி அனுப்புறதுலயே அவனால வந்துட்டு இன்டர்வியூ ஒழுங்கா பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுவான். அப்படியும் ஒரு இடத்துல வேலைக்கு
சேர்ந்து போய் கஷ்டப்பட்டு இது பண்றப்பையும் வந்துட்டு அவன் தங்கச்சி கல்யாணம் அப்படின்னு சொல்லி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்மளோட மொத்த சொத்து இல்ல, சொத்தை விட ஒரு 10 மடங்கு காசை போட்டு கல்யாணம் பண்றது, ஒரு 30 லட்சம் செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்றது, அந்த 30 லட்சத்துக்கு அந்த பையன் தான் லோன் கட்டணும் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லியும் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவனால வேலையும் செய்ய முடியாம, அவன் என்னதான் ஐடில இருந்தாலும், அவன் என்னதான் கஷ்டப்பட்டு அந்த வேலையை எடுத்தாலுமே அது அவனுக்கு சம்மந்தம் இல்லாத, அவனுக்கு பிடிக்காத வேலை. ஒரு டைம்ல வீட்டு லோன் எடுக்கிறப்போ சைன் பண்ண போவான், அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் யோசிப்பான் அவன், இப்போ நான் இந்த சைனை பண்ணனா இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு நான் எனக்கு பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு ஒருத்தங்கிட்ட நான் அடிமையாக தான் வாழ்ந்தாகணும், வேணாம்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து வருவான். அந்த சீன்ல தான் அந்த டைலாக் வரும், நம்ம ஃபியூச்சர்னு பார்த்து நம்மளோட பிரசன்ட்டை வாழாம விட்டுட்டோம், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் இதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதோ நான் அதை பண்ணிக்கிறேன், எனக்கு என்ன பிடிக்குதோ நான் அதை பண்ணிக்கிறேன், நான் ஸ்டார்டிங் ஸ்கிராச்லேருந்தே ஆரம்பிச்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாறுறது சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில். எந்த ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுதோ அந்த இண்டஸ்ட்ரியில் போய் நீ வேலை செஞ்சா நீ பெஸ்ட்டாக இருப்பன்றதை விட உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ பண்ணனா அதில் நீ பெஸ்ட்டாக இருப்ப அப்படின்னு இவங்க சொல்றது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ஐடி பூம் ஆகுது, ஐடி இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுதுன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவன் எல்லாம் டெவலப் ஆக மாட்டான், ஐடி இண்டஸ்ட்ரி தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் சித்தார்த்துக்கும் அந்த சைத்ரா ஜெய ஆச்சாருக்கு ஒரு லவ் ஸ்டோரி வந்துட்டு படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங் வர ஒரு ஸ்கூல் போர்ஷன்ஸில் ஒரு 10-15 மினிட்ஸ் தான் அவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறமா 2 பேரும் அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு தெரியாமல் பிரிஞ்சு போயிடும். திருப்பி கிளைமேக்ஸில் அவங்க மீட் பண்ண உடனே வந்துட்டு சித்தார்த்துக்கு எங்கேஜ்மெண்ட் ஆகி நெக்ஸ்ட் டே எங்கேஜ்மெண்ட் இருக்கிற டைமில் தான் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ண உடனே வந்துட்டு ஒரே கேள்வி தான் அவன் கேட்பான், நான் லைஃப் எடுக்கிற ஃபர்ஸ்ட் கடன் டெசிஷனே உன்னை கல்யாணம் பண்ண போகிறதா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவனுக்கு கொடுக்குற சப்போர்ட் வந்துட்டு இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ½ அன் அவர் வந்துட்டு சித்தார்த்துக்கும் சரத்குமாருக்கும் டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. சரத்குமாருக்கு அது நல்லா இருந்துச்சு, ஆனால் சித்தார்த்துக்கு வந்துட்டு டிஏஜிங் பண்ணது ஒரு ஏஐ கேரக்டர் மாதிரி படத்தில் தெரிஞ்சாரு. அவருக்கு டிஏஜிங்லாம் பண்ணாமல் நார்மலாக ஷேவ் பண்ணி விட்டு இருந்தாலே ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி தான் இருந்திருப்பாரு. அதில் வந்துட்டு அந்த போர்ஷன்ஸில் வர சித்தார்த்தோட ஆக்டிங் வந்துட்டு அந்த டிஏஜிங் பண்ணதுனால அப்படி தெரிஞ்சான்னு தெரியல, கொஞ்சம் ஒரு இம்மெச்சூராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சித்தார்த் பெர்ஃபார்ம் பண்ணுற ஆக்டிங்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டுறதும், இந்த ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்பெல்லாம் வந்துட்டு இது பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருந்தாரு. சரத்குமாரோட ஆக்டிங்கும் படத்தில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படம் ஃபுல்லாவுமே அந்த அப்பாவா கேரி பண்ணது, ஒரு 40 இயர்ஸ் டு ஒரு 60 இயர்ஸாக அவர் பண்ணது, அது எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஒரு வீடு வாங்குறதுக்காக ஒவ்வொரு வாட்டியும் கஷ்டப்பட்டு அவங்க ஏமாற்றம் அடைகிறதும், பையன் ஒரு வாட்டியும் லைஃப்ல ஃபெயிலியர் ஆகும்போது அவங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணி சரி ஒடுப்பா பார்த்துக்கலாம் அடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணுறது, அவங்க பொண்ணு திருப்பி கல்யாண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஆகிட்டு திருப்பி வீட்டுக்கு வரப்போ அந்த பொண்ணு சொல்கிற விஷயத்தை கேட்டுட்டு தேவயானி கிட்ட வந்துட்டு நானும் இப்படி தான் நடத்திருப்பேன் இத்தனை நாளா சாரி அப்படின்னு சொல்கிறது எல்லாமே படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேவயானோட கேரக்டர் வந்துட்டு படத்தில் அவ்வளோ பெருசாக இம்பாக்ட் இருந்த மாதிரி தெரியல. நான் படத்தை ஃபுல்லாகவே வந்துட்டு சரத்குமாரும் சித்தார்த்துமே டோட்டலாக கேரி பண்ண மாதிரி இருந்துச்சு படத்தில். இந்த படத்தில் தங்கச்சி அவரை மீதா ரகுநாத் அவங்களோட கேரக்டருமே படத்தில் சூப்பராக இருந்துச்சு. அவங்களும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப சின்ன பொண்ணா ஒரு ஸ்கூல் பொண்ணா நடிச்சு அந்த பையன் அண்ணன் கூட இது பண்ணுறது, அப்பா கொடுக்குற ஐடியாஸ், அவங்க இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறத காட்டுறது, அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதை விட செகண்ட் ஹாஃப்ல அவங்க ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனை ஆகிட்டு அந்த ஃபேமிலியிலேருந்து அவங்க வந்து பேசுகிற டைலாக் டெலிவரி, அந்த சீன்ஸ், அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்தில் யோகி பாபு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் வர ஒரு 2-3 சீனுமே ரொம்ப இம்பாக்ட் ஆகி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட டைரக்டர் ஸ்ரீ கணேஷ்க்கு இது 3வது படம். ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப சூப்பராக போச்சு, செகண்ட் படம் சரியாக போகல. ஆனால் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ரைட்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த ஓவர் மெலோட்ராமேட்டிக்கை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். அப்புறம் படத்தில் பேசின நிறைய விஷயங்கள், மிடில் கிளாஸ் ஃபேமிலியை காட்டினது, அது எல்லாமே அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வர அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி அவங்கள பார்க்குறப்போ வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ரிலேட்டபுளாக இருக்கும். அது அவங்களா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட ரைட்டிங்கும், அந்த கேரக்டர்ஸோட ரைட்டிங்கும், அந்த சைத்ராவோட ரைட்டிங்கும், அவங்களுக்குள்ள இருக்க அந்த கான்ஃப்ளிக்ட், அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே நடக்கிற சில பிரச்சனைகளாக கொண்டு வந்தது, அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடு வாங்குறது பெருமை, கெத்து, இல்லை நமக்கு வீடு வேணும் அப்படின்றது எல்லாத்தையும் மீறி ஒரு சொந்த வீடு வாங்குறது அவங்களோட மரியாதை அப்படின்னு இந்த படத்தில் சொல்ல வந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஏதாச்சும் அப்பார்ட்மெண்ட்டை பார்த்தா இத்தனை வீடு இருக்கான்னு நமக்கு தோணாம இத்தனை வீட்டு பின்னாடி இத்தனை கதை இருக்கா அப்படின்னு தோணும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அந்த லேகை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாவே இருந்திருக்கும். ஒரு பயங்கரமான ஃபீல் குட் ஃபிலிமாவே இருந்திருக்கும். படத்தோட ரிவ்யூஸ் மட்டும் இல்லாமல் நான் 1000 வேர்ல்ட் பெஸ்ட் மூவிஸை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடு வாங்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. Until then, signing off from the world of cinema.